சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு பார்க்கும்போது ஒரே டவுட்டாக, என்னடா நம்ம தமிழ்நாடு ஒன்றுமே பண்ண மாட்டோம் ஆனால் வளர்ந்துக்கினே இருக்கிறாங்களேன்னு ஒரு டவுட்டுக்கிறதா ஒருத்தர் விமர்சனத்தை முன் வச்சுக்கிறார். யார் அவர்? தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹேஸ் அச்சீவ்ட் டபுள் டிஜிட் growth அப்படின்னு சொல்கிறார். அதாவது வளர்ச்சியில் 2 எண் அளவுக்கு நம்ம 11% நம்ம growth டெவலப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஸோ இது நல்ல மேட்டராக பார்த்துட்டு இருக்கிறாங்க. வரலாற்றிலே முதல் முறையாக டபுள் டிஜிட் growth அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறார். அதுபோக இதை பற்றி பேசும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்படியே ஒரு போடுறார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரே சந்தேகம், நம்ம கொடுக்க வேண்டியதையும் கொடுக்க மாட்டேங்கிறோம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் எதையுமே செய்ய மாட்டேங்கிறோம், ஆனால் தமிழ்நாடு மட்டும் வளர்ச்சியில் பின்தங்காமல் முன் வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே எப்படி, வாட் இஸ் த சீக்ரெட் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செய்யறதுனால தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைகின்ற மாநிலத்தில் முதல் இடத்துல. இன்னும் சொல்லணும்னா டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோட தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன் முறையாக இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைகின்ற மாநிலத்தில் முதல் இடத்துல நம்முடைய மாநிலம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒன்றிய அரசு பார்க்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யறதில்ல, நிதி கேட்டால் கொடுக்கறது இல்லை, மொழி உரிமை பறிக்கிறோம். ஆனால் எப்படி தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணணும் தான் இன்னைக்கு அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. கல்வி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க, நிதி உரிமையை பறிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம எஜுகேஷன், கல்விக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஒதுக்க வேண்டிய நிதி, அது நமக்கு கொடுக்க வேண்டியது 2000 கோடிக்கு மேலே கொடுக்கணும். ஆனால் அந்த நிதியை கொடுக்கணும்னா நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கினா மட்டும்தான் உங்களுக்கு நிதி கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்மளை மிரட்டினாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் நம்ம முதல்வர் என்ன சொன்னார், 2000 கோடி கிடையாது, 10,000 கோடி குத்தா கூட நோ 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 தான், என்றைக்குமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தில் ஒரே புடியாக நின்றுட்டார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை பற்றி ரொம்ப பெருமிதமாக ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்வி நிதியை கொடுக்கணும். எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட 2500 கோடி. கல்வி நிதி தான் ஒன்றிய அரசு கொடுக்கறது கிடையாது, நாம் கட்டக்கூடிய வரி பணத்தை பகிர்ந்து கொடுக்கறது தான் ஒன்றிய அரசோட வேலை. ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு, எல்லா மாநிலமும் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். தமிழ்நாடு நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மிரட்டினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், நீங்கள் புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் இந்தியை கொண்டு வர பார்க்குற, மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டு மக்கள் மேலே திணிக்க பார்க்குற, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர பார்க்குற, 2500 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் எந்த நாளையும் தமிழ்நாட்டு மேலே மீண்டும் இந்தி திணிப்பை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அதுக்கடுத்ததான் அண்ணா அவர்களுடைய ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட். நீங்கள் இப்போ சமீபத்தில் பராசக்தி படத்தை ஒட்டி எல்லா பக்கமும் ரீல்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது அண்ணா சொல்கிற ஒரு டைலாக், சட்டமன்றத்தில் இது சொன்னார் அப்படின்ற அந்த வரலாற்று நிகழ்வை மறு உருவாக்கம் பண்ணியிருப்பாங்க பராசக்தியில். என்ன அப்படின்னா, நான் பண்ண இதையெல்லாம் என்னுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறமா வேற ஒருத்தவங்க ஆட்சிக்கு இதெல்லாம் மாற்றலான்னு நினைக்கும் போது உனக்கு ஒரு பயம் வரும்பாரு, அந்த பயம் வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டை அண்ணாதுரை தாண்டா ஆள்றான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது பயங்கரமான ஒரு மொமெண்ட், வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். அதை பற்றி மறுபடியும் இந்த இடத்துல நினைவூட்டுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் 3 திட்டங்களை நிறைவேற்றினார். அந்த 3 திட்டங்களை நிறைவேற்றினதுக்கப்புறமா இதை மாற்றலான்னு நாளைக்கு எவனாவது நினச்சா அவனுக்கு ஒரு பயம் வருமே, அந்த பயம் வர்ற வரைக்கும் தமிழ்நாடு அண்டர் அண்ணாதுரை கண்ட்ரோல்ரா அப்படின்னு அவர் சொன்னார்ன்றதை நினைவூட்டியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு வரலாற்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானோடனே ஒரு வேலை பண்ணிட்டு சட்டசபையிலையும் பேசினார், பதிய வச்சிருக்கிறார். அதை வீடியோ தொலைக்காட்சிகள் வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்தார். அதே மாதிரி தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை எந்த நேரத்திலையும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சார். அது மாதிரி சென்னை பிரசிடென்சின்னு இருந்துச்சு. இந்த 3ஐயும் செஞ்சுட்டு அண்ணா சொன்னார், நான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம், இந்த 3 திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு அமல்படுத்திட்டேன். பிற்காலத்தில் பல வருடங்களுக்கு பிறகு யாராவது இதை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அவங்க மனசில் ஒரு சின்ன பயம் வரும்.
அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆள்றது அண்ணாதுரை தான் அப்படின்னு பிறகு அண்ணா அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு அண்ணா வடிவில் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு.